கீழே விழுந்துட்டான் எவ்வளோங்க? ஏனே 6 ஏனே இல்லை இன்னும் கேட்குறேன் சார், சொல்லுங்கள். யுவர் நம்பர் வில் நாட் பி நோன் டு. ஓகேண்ணே ஓகே. ஏஆர்எஃப் வெல்கம் பேக் டு த நியூ வீடியோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பசங்களாம் வந்து கரூர் பசங்க. ஸோ நம்ம கூட வர பில்லியன் பார்த்தீங்கன்னா எல்லாரும் உங்களோட கேங் தாங்க. பயங்கரமாக இருக்குங்க. எவ்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா சரி இப்போ வந்து புதுசாக வாங்கணும் அப்படின்னாலே ஸோ சின்ன சின்ன ரைடு போனதுக்கப்புறம் பெருசாக லடாக் போகணும் அப்படின்றது பெரிய ஆசை. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்த்டே. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா வந்து லடாக் கிளம்பிட்டாங்க ஏஆர்எஃப். ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களோட விஷஸ் பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக தேவை, மறக்காமல் விஷ் பண்ணிடுங்க. டாட்டா பை பை. அப்படியே பார்த்தீங்கன்னா மோட்டோவில் கண்டிப்பாக பண்ணலாம். வாங்க ஏஆர்எஃப். சேஃப் ரைடு ப்ரோ. ஓகே ப்ரோ, எல்லாம் ஒரு ஹாய் சொல்லுங்க ப்ரோ. ஸோ மாசி ரைடாக பண்ணிட்டு வந்துருவோங்க ஏஆர்எஃப். ஹாப்பி பர்த்டே ப்ரோ. ஓகே ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ. நான் ஓட்டிக்கங்க என்ன வா பார்த்த மாதிரி இருக்கு. ஏஆர்எஃப் அவ்வளோதாங்க, கிளம்ப போகிறாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 10 கிட்ட ஆகுங்க. ஸோ 6 மணிக்கே பார்த்தீங்கன்னா வந்து பிளான் எந்திரிக்கலாம் அப்படின்னு. பட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 மணி போல் வந்து கிளம்பிட்டாங்க. அவ்வளோதான், நம்மளோட எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ரெடியாக இருக்குங்க ஏஆர்எஃப். பக்கத்தில் வேற மிஷினை வேற போட்டு ஓட்டிகிட்டு இருக்காங்க. மைக்கை மாட்டிடலான்னு அப்போவே நினச்சேன், பரவாயில்ல. இங்கேருங்க டாப் பாக்ஸ் இப்போவே டஸ்ட் ஆகிடுச்சு. லடாக் ரைடு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி ஆக போகுதுன்னு தெரில. ஸோ வாங்க ஏஆர்எஃப் மோட்டோவில் கண்டினியூ பண்ணலாம். பைக் எடுக்கிற மாதிரி போட்டுருங்க. நான் ஏஆர்எஃப் கிளம்பியாச்சுங்க. பசங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து மாசாக வந்து இது பண்ணிட்டு போனாங்க. பசங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து மாசாக வந்து நம்மளை வணிகம் அனுப்பிச்சுட்டு போனாங்க ஏஆர்எஃப். பயங்கரமாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி வந்து சப்போர்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சின்ன சின்ன ரைடு பண்ணிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிய ரைடு பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குங்க ஏஆர்எஃப். அது மாதிரி தாங்க இருக்குது. ஸோ நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா டெய்லி 5 மணிக்கு ஷார்ப்பாக வந்துடும். ஸோ டெய்லி பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ நான் கொடுத்துருவேங்க ஏஆர்எஃப். கொடுத்து ஏதாவது பார்த்தீங்கன்னா வந்து லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் ப்ரோ அப்படின்ற மாதிரி தான் மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. வர்ற மாதிரிங்க வந்துருங்க. இவரும் நானும் தாங்க போகிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர்எஃப் டெய்லி பார்த்தீங்கன்னா விளாக் வந்துடும். இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா கிலோமீட்டரை கணக்கு பண்ணவே முடியாதுங்க. எப்படியும் ஒரு 4500க்கு மேலே வந்துடுங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து 4500க்கு மேலே வந்துடும். ஸோ அது வந்து அங்கே போய்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 25,000 கரெக்டாக 301 ஓடி இருக்குங்க. பர்ஃபெக்டாக பயங்கரமாக இருக்குங்க. இங்கே வேறு கேர்ள்ஸ் ரியாக்ஷன்லாம் வேறு அல்டிமேட்டாக இருக்குது. மவுண்ட் பார்த்திங்கன்னா வந்து இப்போ செட் பண்ணணுங்க. செட் பண்ணணும் இது. ஸோ என்னன்றதை வந்து பார்ப்போம். எப்பன்ற ஐயோ பசங்களாம் அழிச்சோம் வேற மாதிரி பண்ணிட்டாங்க. வழி அனுப்பி விட்றதுல பயங்கரமாக இருந்துச்சுங்க. இந்த ப்ரோ தான் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஒரு 2 நாள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டே கொடுத்துருந்தாருங்க. பேர் வந்து பாலாஜிங்க. பயங்கரமாக பார்த்திங்கன்னா வந்து பார்த்துக்கிட்டாரு. ஸோ இவ்வளோ தூரம் போகிறோம் அப்படின்றதுனால பயங்கரமாக பார்த்திங்கன்னா வந்து பார்த்துக்கிட்டாருங்க. ஓகே ஏஆர்எஃப் கிளம்புவாங்க. நான் சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து ஒரு எத்தனை 4000 கிலோமீட்டர்னு வச்சுக்கணும். பட் ஆனால் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 4600 5000 சம்திங் ஓடிருங்க. டோட்டலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா 5000 அது மாதிரி ஓடிருங்க. அதாங்க இருக்கிறதுலே மைனஸு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா டெல்லிக்கு போயிட்டு இங்கேருந்து டெல்லிக்கு போய்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணணுங்க. ஆயில் சேஞ்ச் பண்ணிட்டும் வந்து ரிட்டன் பார்த்திங்கன்னா எப்படின்னு தெரியலை. ரிட்டன் அடிப்போமா இல்லை வந்து வண்டியை பார்த்திங்கன்னா கொரியரில் போட்டுவிட்ருவோமா அப்படின்ற மாதிரிலாம் மைண்டுக்குள்ளே தோணிகிட்டு இருக்குது. என்னன்றதை நம்ம அங்கே போய்ட்டு தாங்க முடிவு பண்ணணும். எத்தனை நாள் ஆகும் கேட்டிங்கன்னா நம்ம ஒரு நாள் ஒரு 2-3 நாள் நினச்சா கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து போயிடலாங்க ஏஆர்எஃப். பட் என்ன அப்படின்னா வந்து சூப்பர் பைக் இருக்கணும். 200 சிசியெல்லாம் வச்சுக்கிட்டு போனோம் அப்படின்னா சீஸ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கும். மைனஸாக பேச வேணாங்க ஏஆர்எஃப். எப்போவுமே பார்த்திங்கன்னா வந்து மைனஸாக பேச வேணாம். பசங்க பொத்து போய்கிட்டு இருக்கானுங்க. எல்லாம் எடுத்துக்கிட்டோமா அப்படின்ற மாதிரி தான் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே பார்த்திங்கன்னா இருக்குங்க ஏஆர்எஃப். எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்துக்கிட்டோமா சேஃபாக வச்சுக்கிட்டோமா அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்குங்க. பசங்கெல்லாம் போ செம்மையாக வந்து இது பண்ணாங்க. லடாக் ரைடு எபிசோட் 2 ஸ்டார்ட் எடுங்க ஏஆர்எஃப்.
இனிமேல் தெறிக்க விட்றாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வந்து வீட்டுக்கு போயிட்டு அடுத்து வந்து பெட்ரோல் பங்கில் பார்த்திங்கன்னா வந்து இது பண்ணுவாங்க. இங்கேருந்து நேராக ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போயிடுவாங்க எர்ஃபு. போயிட்டு இன்னும் கொஞ்சம் டென்ட்டெலாம் வேறு எடுக்க வேண்டியது இருக்குது. அது எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா வந்து பெட்ரோல் பங்கில் வந்து பிளாகை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க, வீடியோ ஃபுல்லாக அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க எர்ஃபு. ஆக்சுவலி எர்ஃப் என்னாச்சு அப்படின்னா, ஸோ மறுபடியும் பார்த்திங்கன்னா வந்து அந்த R15 ப்ரோ பாய் ப்ரோ இந்த R15 பார்த்திங்கன்னா வந்து எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா வந்து டைட் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு செக்கப்புங்க, நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு செக்கப் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கிளம்ப போகிறோம். மேப்லாம் போடல, கொஞ்சம் தூரம் பார்த்திங்கன்னா வந்து ரூட்டு தெரியும், அதனால் ஸோ மேப்லாம் போடலங்க எர்ஃபு. ஓகேங்க, லடாக் ரைடு கிளம்பிட்டோம். அம்புட்டு தான் கைஸ். இன்னும் போகிறப்ப ஒன்றுமே தெரியாதுங்க எர்ஃபு. போகிறப்ப ஒரு ஆர்வத்தில் போனோம், வர்றப்ப எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஒரு மெமரியாக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு மெமரியாக இருக்கும். மனசு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆறுதலாயிருங்க. பார்த்துட்டோண்டா, லடாக் போயிட்டோண்டா அப்படின்ற மாதிரி வந்து ஆறுதலாயிரும். ஆனால் இடையில தாங்க என்னென்ன நடக்குமோ தெரியல. ஹிந்திக்காரங்க தொல்லை வேற தாங்க முடியாதுங்க எர்ஃபு. ஸ்னாப்சிங் நடக்கும், ராபெரி, அப்பா என்ன சொல்கிறதுங்க எர்ஃபு. எல்லாமே நடக்குங்க. நம்ம சேஃபை நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ சேஃபாக இருக்குமோ அவ்வளோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லதுங்க எர்ஃபு நமக்கு. வேறு எதுவும் இல்லை. ஓகேங்க, வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாங்க. வேணாம் அழுத்தணும்னு தான் மனசு வருது. பட் வந்து அழுத்தினோம்னாலும் லைட்டாக பயமாக இருக்குது. அழுத்துவோம். பேகெல்லாம் பார்த்திங்கன்னா ஓவர்லோடாக இருக்குங்க எர்ஃபு. செம லோடுங்க பேகெல்லாம். பின்னாடியே பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோது இருக்குது. இங்கேருந்து இன்னொரு 4500 கிலோமீட்டர் போகணும். ஸோ நான் வந்து குத்துமதிப்பாக 4000 சொல்கிறேன், 3800 தான் வரும். பட் அங்கே போய் சுற்றுறது எல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு 500 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டு மைண்டு பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால தாங்க எர்ஃபு, வேறு எதுக்கும் இல்லை. ப்ரோ இங்கிட்டு தான் இருக்கேன், அதுக்குள்ளே தேடுறாருங்க எர்ஃபு நம்மளை. அதுக்குள்ளே காணா போய்ட்டுன்னு நினச்சிட்டா இருப்பால. ப்ரோ பாய் ப்ரோ ஓகே. அந்த பையன் பசங்களாம் நல்லா வந்து பழகுனாங்கங்க. அப்பா வேற மாதிரி இருந்துச்சுங்க ஃபீலிங்ஸ். அவ்வளோதான், வண்டி பிடிச்சிக்கிச்சு. இனி வந்து 100 110 தான். ஆனால் இந்த ரோட்டில் அவ்வளோ ஓட்டுறது வந்து சேஃப் இல்லை. ஸோ வந்து ஸ்லோ பண்ணிடுவாங்க எர்ஃபு. ஸ்லோ தான், ஃபுல்லாக வந்து மெதுவாக தான் போகிறது, எந்த அவசரமும் இல்லை. ஸ்லோவாக தான் பார்த்திங்கன்னா வந்து போகிறோம். அதனால் ஒன்றும் பயப்பட வேணாங்க எர்ஃபு. அழுத்துக்கு இன்னும் காலிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிடவே இல்லைங்க. டெய்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 5 மணிக்கெலாம் நான் வீடியோ கொடுத்துருவேங்க எர்ஃபு. கண்டிப்பாக மறக்காமல் எல்லாம் வந்து யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு வீடியோ பாருங்கள். என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், என்டர்டைன்மெண்ட் இருக்கும், ஃபன் இருக்கும். அண்ட் என்னென்ன வந்து நடக்குது அப்படின்னு தெரில. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இருக்குங்க எர்ஃபு. இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்கில் போயிட்டு பெட்ரோல் போட்டுருவாங்க. ஓ எத்தனை ஸ்பீடு பிரேக்கரு எர்ஃபு. நான் எங்கேருந்து கிளம்புனேன் எல்லாம் நான் சொல்லலை பார்த்தீங்களா. அதெல்லாம் வந்து மறந்துட்டேங்க எர்ஃபு, நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து சொல்கிறேன் என்ன இங்கேருந்து கிளம்பணும், என்ன ஆச்சு, எவ்வளோ பட்ஜெட்டு, எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போங்க எர்ஃபு கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து நார்மலான ரோடு மாதிரி தான் இருக்குது. பட் இனி போக 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 ரோடெல்லாம் சூப்பராக இருங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இறைதா என்னன்றது வேற தெரில. மைக்கெல்லாம் வேற கரெக்டாக வச்சிருக்கேன், இறையக்கூடாதுன்னு வேண்டிக்கங்க. எனக்கு அது ஒரு இது தாங்க மைனஸே. மைண்டே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இதில் தாங்க இருக்கும். ஐயோ நம்ம விளாக் கண்டினியூ பண்ணணும்டா, இறைதடா மைக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் இப்போ அந்த இது இருக்கா என்னன்றது வந்து தெரிலங்க. நெக்ஸ்ட்டு பெட்ரோல் பங்க் வேறு எத்தனை கிலோமீட்டரில் இருக்குன்னு தெரிலங்க. அதை வேற போயிட்டு பெட்ரோல் போடணும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காமிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க, வேறு எதுனாலையும் இல்லை. என்னடா கண்ணு கட்டின தூரம் பங்கே காணும், ஒரு ஆள் ட்ரை ஆகி நின்னா தள்ளிட்டே தெரியும் போலயே. இப்பெல்லாம் கேமரா இருந்தாதான்ப்பா ஹியூமனிட்டி பண்றாங்க அப்படின்ற மாதிரியும் ஆயிடுச்சுங்க எர்எஃப் மைண்ட் செட்டு. என்னன்னு தெரியல, வாங்க எர்எஃப் பாப்போம். ஓ பயங்கரமா போறாங்க. எதுனால அப்படின்னா வந்து 6000 ரூபாய்க்கு வேலை பார்த்து வச்சிருக்கோம் சின்சான, வேற ஒன்றும் இல்லை. 6000 ரூபாய்கிட்ட சம்திங் வேலை பார்த்து வச்சிருக்கோங்க எர்எஃப். அதனாலதான் பையன் பார்த்தீங்கன்னா பறக்கிறேன். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இல்லைனாலும் ஒன்றும் இல்லை, நம்ம பைக் மெயின்டெனன்ஸ் வந்து நம்மள்ட்ட இன்னைக்குமே கரெக்டாக இருக்கும்.
என்றைக்குமே பார்த்தீங்கன்னா பைக் மெயின்டெனன்ஸ் வந்துட்டு கரெக்டாக பார்த்துக்குவோம் யாருக்கு. அப்போ கண்ணு கட்டின தூரத்தில் வந்து ஒரு இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் தெரியுதுங்க. அங்கே போகிறோம்ப்ப பெட்ரோல் போடுறாங்க. அப்பா வந்துருச்சுப்பா. இப்போதான்ப்பா மனசே வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. பெட்ரோல் போட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அழுத்திடுவோங்க. ஒரு அழுத்திட்டு ஒரு 50 கிலோமீட்டரில் நின்றுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து போகலாங்க ஏஆர்எஃப். ஓகே 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 ப்ரோ, நான் வாட்ச் பண்ணிட்டேன், நீங்கள் போங்க. நான் வாட்ச் பண்ணிட்டேன், நீங்கள் போகலாம். ஸ்பீடு ஈடு போட்டுறாதீங்க ப்ரோ, அவ்வளோலாம் காசு இல்லை ப்ரோ. வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகு விரிக்குமா. யாருன்னா இருக்கீங்களா? ஆளே இல்லை, கிளம்பணும். அப்பாடா உடனே வராங்க. வாங்கினே 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 அண்ணே 1000 ரூபாய்க்கு. 1000 ரூபாய்க்குண்ணே. 1000 1000 ரூபாய்க்கு போட்டால் எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாகிரும்னு நினைக்கிறேங்க ஏஆர்எஃப். அப்படியே பில்லும் கொடுத்துருங்க ப்ரோ. இது ஒரு ஸ்மெல் வருதுங்க ஏஆர்எஃப். வண்டி அழுத்தவே இல்லை, ஆனால் ஒரு ஸ்மெல் வருது. ஒரு கேர் கூட எங்கே ப்ரோ இருக்குது? ஓகே, போட்டு இப்போ வந்து காஷ்மீர் லடாக்குன்னு போகணுங்க ஏஆர்எஃப். மைண்டே பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாகிருமோ? ஃபுல்லாகிரும்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஃபுல்லாகிருச்சு ப்ரோ. ப்ரோ போதும் ப்ரோ. 853 ரூபா போதும் ப்ரோ. 853 ப்ரோ. அந்த பில்லு கொடுங்க ப்ரோ. 853 ஃபுல் ஆயிடுச்சுங்க. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து இது இருந்துச்சுங்க ஏஆர்எஃப். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரோல் ஒரு கோடு கிடந்துச்சுங்க, பட் என்னன்னு தெரில ப்ரோ. அப்படியே கியூஆர் கோடுங்க அனுப்பிச்சிருங்க ப்ரோ. பில்லு வாங்கிட்டு இப்போ பறக்கிறது தான். பறக்கிறோம் பறந்தே ஆகுறோங்க ஏஆர்எஃப். ஏதோ வண்டி அழுத்தின மாதிரி ஒரு ஸ்மெல் வருது, கருகுன மாதிரி ஒரு ஸ்மெல். ஒரு கியூஆர் கோடு காமிங்க ப்ரோ. இதாங்க ஏஆர்எஃப் பில்லு. இதெல்லாம் வந்து மெமரி, இதெல்லாம் வந்து சேர்த்து வைக்கணுங்க ஏஆர்எஃப். இப்போ எவ்வளோக்கு? 1000. ஆனால் இங்கே 853. ஏண்ணே 6 ஏண்ணே 63. ஃபோன் நம்பர் வேணாம், நீங்கள் வண்டி நம்பர் போட்டுங்க சார். ஃபோன் நம்பர் கொடுங்க சார். 63 740 எதுனாலன்னு தெரில. ஏதோ நம்ம இது பண்ணது வந்து நம்பர் வந்துருமாங்க மெசேஜ். ஆமாம், ஒரு ஓடிபி பேர் ஒன்று வந்திருக்கு. ஓகே ஓகே, ஏதோ ஒன்றும் புரியலை, எதுவுமே தெரிலங்க ஏஆர்எஃப். டெக்னாலஜியா ஓகேங்க. இப்போ க்ளவுஸ் மாட்டி கிளம்புறது தாங்க வேலை. ஓகே எல்லாமே ஹைட் ஆயிரும், அதனால ஓகேண்ணே ஓகேண்ணே. ஓட்டுங்க. யுவர் நம்பர் will not be known to. ஓகேண்ணே ஓகே. போங்க ப்ரோ, போங்க போங்க. எங்கிட்ட ரூட்டுன்னு தெரிலையே. என்னாச்சு ப்ரோ? எனக்கு ரூட்டு தெரியல, மேப் போடல ப்ரோ. யாரெல்லாம் இருக்கும் ப்ரோ? யார் செக் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதாங்க. யார் ஃபீல் லடாக் போகிறோம். அவ்வளோதாங்க காற்றடிச்சாச்சு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து போயிட்டு கிளம்ப வேண்டியதாங்க ஏஆர்எஃப். சோலாவாக போகிறது தான் வந்து ஏஆர்எஃப் எனக்கு வந்து பிளானாக இருந்துச்சு. பட் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வந்து மைண்ட் அப்செட் ஆக்கி விட்டுருச்சுங்க. அது என்னன்னா ஏஆர்எஃப் வேறு எதுவும் இல்லை, ஹிந்திக்காரங்க தாங்க பயமுறுத்திட்டானுங்க ஏஆர்எஃப். போகிறப்ப வந்து கரெக்டாக அந்த வீடியோ வருது. நம்ம ஊரில் என்னென்னாலும் பண்ணலாங்க ஏஆர்எஃப். ஏதாவது பேசி சமாளித்து இது பண்ணிக்குவாங்க.
பட் ஆனால் வெளியூரில் போயிட்டு எதுவுமே பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் இது வந்து வெளி மாநிலம் வேறையாங்க, அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி இருக்கப்ப என்ன பண்ணுவீங்க நீங்களே நினச்சி பாருங்க. சோலோவாக போயிட்டு சோலோவாக 10 பேர் அடிக்கிறதுக்கு நம்ம என்ன படத்தில் வர்ற மாதிரி ஹீரோவாங்க? கிடையாது இல்லை, அது மாதிரி தாங்க. ஆனால் நிறைய பேர் லடாக் வந்து சோலோவாக போயிருக்கானுங்க. அவனுக்குலாம் சத்தியமாக உண்மையாலுமே நான் வாழ்த்துக்கள் தாங்க சொல்லுவேன். சாரி, அவங்களுக்கு நான் சத்தியமாக உண்மையாலுமே வாழ்த்துக்கள் தாங்க யாரும் சொல்லுவேன். எதனால அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, பயமே இல்லாமல் பாருங்க கிளம்பிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சூப்பர் பைக் எடுத்தோம், ஏதாவது ஒரு ரெக்கார்டு பண்ணணுங்க. வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணியே ஆகணுங்க ஐஆர்எஃப். அதாங்க, அதான் வேணும், அதான் வேணும், அதான் ஐஆர்எஃப் வேணும். வேர்ல்டு ரெக்கார்டு எப்படா பண்ணுவோன்னு இருக்குங்க ஐஆர்எஃப் மைண்டு. இன்னொன்னு, எந்தெந்த இடத்துல நிக்கிறோம் அப்படின்னா, நிக்கிறப்பெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து இது பண்ற மாதிரி இருக்குங்க. ஒரு வாட்டி செக் பண்ற மாதிரி இருக்குங்க ஐஆர்எஃப் போனை. போனை செக் பண்ற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லாத்தையும் என்னென்ன ஜாமா கரெக்டா கொண்டு வந்தோமா அப்படின்ற மாதிரி இருக்கு. எக்கச்சக்கமானது பாத்தீங்கன்னா வந்து மைண்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்குங்க. பசங்க R5 150cc தான் வச்சிருக்காங்க, 155cc. ஆனா பொத்து போயிட்டு இருக்கானுங்க. டேய் இது ரேஸ் ஓட்டுறதுக்கு ஒண்ணு இடம் கிடையாதுடா, புரிஞ்சுக்கங்கடா. வாங்க ஐஆர்எஃப், என்ன பண்றது, நம்ம கோ ரைடருங்க. நம்ம அவங்கள நம்பி இருக்கணும், இப்ப நம்ம அவங்கள நம்பி, அவங்க நம்மளை நம்பி இருக்கணுங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் விட்டு கொடுக்க கூடாது. இதே மாதிரி போயிட்டு இதே மாதிரி வந்துட்டோம் அப்படின்னா சூப்பரா இருக்குங்க. அந்த மாதிரி பெஸ்ட் ரைடர்ஸ் வந்து பார்க்கவே முடியாது கண்டிப்பா. ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஒரு சின்னதா பாத்தீங்கன்னா ஒரு மனஸ்தாபம் ஆயிரும். ஸோ அதனாலதாங்க வண்டி முன்னாடி இருந்ததுக்கு இங்க இருக்கு, இப்பெல்லாம் வந்து அப்படின்னா வண்டி பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுங்க. டாப் பாக்ஸ் எல்லாம் வச்சுட்டு காத்து வேற இழுத்து தள்ளுதுங்க ஐஆர்எஃப். ஒண்ணுமே பண்ண முடியலைங்க, எதுவுமே பண்ண முடியலங்க. இழுக்குது, முன்னாடி பின்னாடி எல்லாம் இழுக்குதுங்க. ஆஹா, ஏய் ஃபோக்கஸ் ஆன் த கோல் ஐஆர்எஃப். ஒன்றும் இல்லைங்க, லைட்டா ஒரு பொண்ணு கிராஸ் ஆனிச்சு. மைண்ட் பாத்தீங்கன்னா அங்கே அந்த பொண்ணு யாரா எப்படா இருக்குன்ற மாதிரி பார்க்க தோணுச்சு, வேற ஒன்றும் இல்லை. அது எல்லாத்துக்கும் இருக்கிறது தானேங்க. ஐயோ ஐயோ, ஏய் உன் வாயில தான் நீ சாக போற அப்படின்னு நினைக்கிறேன்டா ஐஆர்எஃப். அவ்வளவுதாங்க, கண்டென்ட்டை மாத்திடுவோங்க. பெங்களூர் 285 கிலோமீட்டர். ஐயோ ஐயோ, முதுகு பெண்ட் ஆகும் போது நேரம் பாத்தீங்கன்னா பெங்களூர் போயிடலாங்க ஐஆர்எஃப். பெங்களூர் போயிட்டு அடுத்து என்ன முடிவுங்கிறத அங்க என்ன எடுக்கணும், அங்க ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் வந்து அவர் பண்ணணுமா. ஸோ அது பண்ற மாதிரியா இல்ல எப்படி என்னன்றது வந்து பார்க்கலாங்க. என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. ஓகே ஐஆர்எஃப், ஏதாவது டீ கடையில பாத்தீங்கன்னா நான் ஸ்டாப் பண்ணிட்டு பிளாக் பாத்தீங்கன்னா கண்டினியூ பண்றேங்க ஐஆர்எஃப். ஐஆர்எஃப் ஒரு 60 கிலோமீட்டர் தாங்க வந்திருப்போம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து பைக்கெலாம் ஸ்டாப் பண்ணி போட்டு ஒரு டீ குடிச்சிட்டு கிளம்பலான் இருக்கோங்க ஐஆர்எஃப். இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3000 சம்திங் கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன், ஒரு 500க்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். அங்கிட்ட எப்படியுமே நாங்கள் வந்து சுற்றி பார்க்குறதெல்லாம் டோட்டலாக சேர்த்தோம் அப்படின்னா ஒரு 4500 வந்துருங்க கண்டிப்பாக. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா என்ன பிளான்ன்றதை நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து பெங்களூர் போகிறாங்க. பெங்களூர் போய்ட்டு ரெஸ்ட் எடுக்கிறோமா இல்லையா என்னன்றது தெரில. நான் வந்து சொல்கிறேங்க, விளாகில் சொல்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் ஐஆர்எஃப். கண்டிப்பாக வந்து பண்ணிடலாம். இந்த ரைடு லடாக் ரைடு எப்படியா முடிச்சிடணுங்க. முடிச்சுட்டு வந்து அடுத்து வந்து இந்தியாவில் எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்துடணும், அதான் பார்த்தீங்கன்னா வந்து ஆசை. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் டெய்லி பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கும். டெய்லி ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு நம்ம சேனலில் வீடியோ இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பை பை ஐஆர்எஃப். ஐஆர்எஃப் கிளம்பிட்டாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து பெங்களூர் போகிறோம். ஸோ வந்து பெங்களூர் கிளம்பிடலாங்க. இப்போ டாப் பாக்ஸ் மாட்டில் இருந்து ப்ரோ கால் எடுத்துக்கோங்க. டாப் பாக்ஸ் மாட்டில் இருந்து வண்டி பார்க்கவே சரியான வெயிட்டாக இருக்குங்க ப்ரோ. சொல்லுங்கள். ஆமாம், அச்சோ ஆமாண்ணே எடுக்கிறோம் ப்ரோ. ஃபாஸ்ட்டாக எடுங்க வாங்க ஐஆர்எஃப், கிளம்பலாங்க. ஸ்டார்ட் பண்ணியாச்சு வண்டியை. பெங்களூர் ஃபஸ்ட்டு போகணுங்க, முடியறாங்க. போயிட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. எல்லாம் எடுத்துக்கிட்டாச்சா சார்ஜர்? அண்ணே ஓகேண்ணே. ஓகே ஓகே ஓகே. அண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பேசினாங்க ப்ரோ. உங்களுக்கு பின்னாடி ப்ரோ, பின்னாடி ப்ரோ.
பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து பாய் சொன்னேன் லாரி வந்துருச்சுங்க. இப்போதான் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா லாரின்னு சொல்கிறேன். ஸ்லாங் வந்து நம்மளோட ஸ்லாங்கில் வந்து லாரின்னு தாங்க சொல்லியே பழகிருச்சு. என்ன இன்னும் காணும்? ஐயாப்பா என்னடா அது, சேஃபாக போகணுங்க. இதெல்லாம் பார்த்தாலே பயமாக இருக்குங்க. வந்துட்டானுங்களா? வந்துட்டானுங்க பசங்க. அப்படியே பொறுமையாக இப்போ வந்துடுவானுங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து மேப் ஆன் பண்ணலங்க ஏஆர்எஃப். சரியாக பார்த்தீங்கன்னா இன்னும் மேப் ஆன் பண்ணல. நைட்டு போயிட்டு எடிட்டிங் பண்ணணும். ஐயோ அது வந்து எவ்வளோ பெரிய கஷ்டம்னு மோட்டோ விளையாடுச்சு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். சத்தியமாக முடியாது, அந்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்க, ஐயோ உடம்பெல்லாம் சரியான வேர்க்குதுங்க ஏஆர்எஃப். வெயில் பொழக்குது இல்லை, ஸோ அதனால் அப்படி தான் இருக்கும். உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹுடி வேற போட்டு வந்துட்டேன் தெரியாதனமா. பைத்தியக்கார, ஐயோ வேணாம் 18+ன்றதே வேணாங்க ஏஆர்எஃப். பைத்தியக்காரனாக இருந்திருக்கேன், ஹுடி போட்டு வந்திருக்கேன் பாருங்க. மனுஷனடா நீங்களாம் அப்படின்ற மாதிரி தான் கேட்பீங்க. பட் பரவாயில்ல, அர்ஜென்ட்டுக்கு வந்து டக்குன்னு எடுத்து மாட்டினேனா, ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வந்து வந்துட்டேங்க. ஓகே ஏஆர்எஃப், பெங்களூர் போயிட்டு சின்னதாக வந்து பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஆந்திராவில் இருக்க ஹைதராபாத் கிளம்பிடுவாங்க. ஹைதராபாத் பிரியாணிலாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் வந்து அது வாங்குற அளவுக்கு நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா வந்து காசு இல்லை. பட்ஜெட் ரைடாக தான் பார்த்தீங்கன்னா வந்து போகிறோம். நமக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்டு தாங்க மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவார். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டால் மட்டும்தான் வந்து அடுத்தடுத்து நான் இடத்துக்கெல்லாம் போக முடியும். இப்போவே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் வந்து காசு கம்மியாயிருச்சு. அது வேறு பார்த்தீங்கன்னா வந்து பயமாக இருக்குங்க. பட் பரவாயில்ல, ஒரு நம்பிக்கை இருக்கு என் நண்பன் மேலே. அனுப்பிச்சி விட்ருவாரு, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி அமைச்சு விடல அப்படின்னா அவ்வளோதான், மாட்டினேங்க. வெளி மாநிலத்தை எங்கேயாவது வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தாங்க ஏஆர்எஃப் வருவேன். ஐயோ அதை வேற வந்து எப்படிங்க ஏஆர்எஃப் சொல்றது. போடா இப்போதாங்க கொஞ்சம் லைட்டாக காத்தடிக்கவும் மனசு வந்து கொஞ்சம் குளிர்ந்த மாதிரி இருக்கு, உடம்பு குளிர்ந்த மாதிரி தான் இருக்கு. பட் நைட்டு தூங்குறப்பெல்லாம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. பெங்களூர்னு வந்து 220 கிலோமீட்டருங்க ஏஆர்எஃப். அவர் ரைடு ஸ்டார்ட். லடாக் போறோம், போயே தீர்றோங்க ஏஆர்எஃப். அழுத்துறா, அவ்வளவுதான்டா. இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் தான் லடாக்கு அப்படின்னு எழுதிட்டு 10 கிலோமீட்டரா தீரன் படத்துல வரும்லங்க, 2 கிலோமீட்டர் பாய் அப்படின்ற மாதிரி 10 கிலோமீட்டர் தான். 10 கிலோமீட்டர் தான் வந்து மைண்டுக்குள்ள வச்சுக்கிட்டே போனோம்னா கண்டிப்பா போயிடலாம்னு நினைக்கிறேன். இப்பவே பாத்தீங்கன்னா முதுகெல்லாம் பெண்டு கிளடுதுங்க ஏஆர்எஃப். வலி முதுக பெண்டை கலட்டுதுங்க. அதுவும் இல்லாம பேக் வேற பின்னாடி வச்சேனா, அது வேற இறங்கி வந்துகிட்டு இருக்கு. என் நேரமா என்னன்னு தெரியல, பாத்தீங்கன்னா இறங்கி வந்துகிட்டு இருக்குங்க ஏஆர்எஃப். கடுப்பாகுது எனக்கெல்லாம். டேடா டே இந்த நேரம் பார்த்தா இப்படி ஆகுமாடா அப்படின்ற மாதிரி ஆகுதுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல போயிட்டு பிரிண்ட் மாதிரி ஒன்று கட்டிடுவோம். கட்டிட்டு அதுல கொஞ்சம் அப்படியே விளாக்குவோம். இன்ஸ்டா 360 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கட்டணுங்க. பட் வந்து அந்த மவுண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இல்லை அந்த மவுண்டெல்லாம் இல்லை. எப்படியாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த கயிறை வாங்கி டப்பக்குன்னு கட்டிட வேண்டியதாங்க ஏஆர்எஃப். அதே மாதிரி பெங்களூர் என்ட்ரன்ஸ் ஆனோடனே நம்மளோட பொருளெல்லாம் வந்து சேஃப்டியாக பார்த்துக்கணும். தமிழ்நாட்டு வரைக்கும் தான் வந்து அந்த கவலை இல்லாமல் தெரிகிறது. உள்ள ஹிந்திக்காரன் அப்புறமாட்டி வந்து பெங்காலியெல்லாம் பார்த்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அம்பிட்டு தான் ஒரு மாதிரி ஜர்க் ஆயிருங்க. நம்ம பொருள் இது கரெக்டாக இருக்கா அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு நோண்டி பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா வந்து டைம் ஓடிடும். நேற்று ஒரு ஸ்டோரி வேற ஒன்று போட்டிருந்தேன், அதே மாதிரி தான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம இங்கிட்ட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். ஓ சாரி கைஸ், இட்ஸ் மை மிஸ்டேக் தானா, டட்டாஸ்காரண்ணா என் மிஸ்டேக் தானா. ஆனால் ரோடெல்லாம் பாருங்க, ஐயோ என்னடா அப்படி நோண்டி போட்டு வச்சிருக்கீங்க. டேக் டைவர்ஷன் எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா வந்து டேக் டைவர்ஷன்ல தான் இருக்கு. என்னடா அது டயர் கழட்டி மாட்டுறாங்களா எப்பா? அப்படிலாம் நின்னாலே பார்த்தீங்கன்னா வந்து ஜர்க் ஆகுதுங்க ஏஆர்எஃப். என்ன மாதிரி இது பண்ணி ரோடு வந்து பைபாஸ் ரோடில் போகலான்னு பார்த்தா டேக் டைவர்ஷன் ஒரு இது போட்டு ஏதாவது ஒன்று வந்து இது பண்ணி வச்சிருக்காங்க. வாங்க அழுத்தாங்க ஏஆர்எஃப். ஐயோ ஃபுல் வீடியோ வந்து எனக்கு வியூஸ் போகணும் தாங்க மைண்டில் இருக்குது. ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அளவு ஏர்னிங்ஸ் வருங்க ஏஆர்எஃப். உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்னது, மறைக்கிறதுக்கு என்ன இருக்குங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து ஏர்னிங்ஸ் வரும். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரைட் பண்ண முடியும். ஸோ ஃபுல் வீடியோவுக்கு வந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க, மறக்காமல் கொடுத்துருங்க ஏஆர்எஃப். அப்பா ராலி நல்ல வேலை வைசர்லாம் போட்டிருக்கேன். இந்த லாரியில் உள்ள அந்த மண்ணு கண்ணில் படும் பாருங்க. இப்போவே கேமரா வந்து டஸ்ட்டாக இருக்கா என்னன்றது வேற தெரில. ஒன்று ஃபுல்லாக வெயில் அடிக்குதுங்க, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வந்து மழை பெய்யுது, டென்ஷனாக வருது. ஓகே ஏஆர்எஃப்,
இதோட பார்த்தீங்கன்னா அந்த விளாக வந்து என் பண்ணுறேன். நாளைக்கு பார்த்தீங்கன்னா இதோட ஒரு சூப்பர் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐஆர்எஃப் இது முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வரேங்க. அதுக்கு முன்னாடி என்னடா அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டிட்டு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுப்போம். ஸோ ரெஸ்ட் எடுக்கும்போது இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக 5 மணிக்கு வந்து ஷார்ப்பாக ஷட்டில் போட்டுருவோம். எடிட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஷட்டில் போட்டு வச்சுருவோங்க ஏஆர்எஃப். ஓகே ஏஆர்எஃப், நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஐஆர்எஃப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து இம்ப்ரெஸ் ரைடர் ஃபேமிலி. ஸோ மறந்துடாதீங்க ஏஆர்எஃப். ஸோ நம்மளோட பழைய சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக இருக்கும். பட் இது புது சேனல் அப்படின்றனால அடிக்கடி யாருக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ரெக்கமெண்டே ஆக மாட்டேங்குதுங்க ஏஆர்எஃப். அது வேறு ஒன்று இருக்கா, ஸோ அதனால தான். ஓகே ஏஆர்எஃப், விளாக் பார்த்தீங்கன்னா என் பண்ணுறேன். பாய் பாய். இல்லைங்க, சரியான கூட்டமாக இருக்கு. என்ன ஆச்சுன்னு ஓத்தலக கீழே விழுந்துட்டான் எவ்வளோங்க ப்ரோ. இது மாதிரி இன்னும் பல இது இருக்கும், இது மாதிரி இன்னும் பல இது இருக்கும். நம்ம தான் பார்த்து போனோம். ஆக்சிடென்ட் போல, ரத்தம் இருந்துச்சு, ரத்தம் ரத்தம். ஐஆர்எஃப் பெங்களூர் போகிற ரூட்டில் தான் பார்த்தீங்கன்னா வந்து உட்காந்துருக்கோம். ஸோ வந்து முடிச்சுட்டு ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கோம். ஓகேங்க, நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 5 மணிக்கு வந்துடும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஐஆர்எஃப். டாட்டா பை பாய். பெங்களூர் போய்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தினசான வீடியோ, அதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணி வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். டாட்டா பை பாய்ங்க.